எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டாபிக்னா, நிறைய பேர் வந்து மாடு வாங்கி பால் 8 லிட்டர் 10 லிட்டர் கறக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கறக்கல அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் நிறைய கொடுக்குறீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இனி வாங்க போகிறவங்களுக்கும் இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கறவை மாடு வாங்குறோன்னா இது வந்து கட்டாயமாக முக்கியமாக நம்ம இந்த விஷயத்தை தான் கவனிக்கணும். ஆனால் நிறைய பேர் இந்த விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை. மூட நம்பிக்கைகள் அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படியே அலட்சியமாக விட்டுடுவீங்க. அதனால் வந்து கட்டாயமாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கட்டாயமாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாடு சம்மந்தப்பட்ட கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கறவை மாடு வாங்க போகிறோன்னா கட்டாயமாக வந்து யார் வளர்க்க போகிறோமோ, யார் அதுக்கு பணிவிடை செய்வோமோ அவங்க போய்ட்டு அவங்களோட ஜாதகத்தை கட்டாயமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது மூட நம்பிக்கைகள் அப்படின்லாம் சொல்லி கூட நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து ஜாதகம் அது எல்லாமே உண்மை. சரிங்களா? நான் வந்து ஸ்டார்டிங்கில் மாடு வாங்கி நிறைய தோல்வி அடைஞ்சேன். ஒரு 2-3 மாடு வாங்கிட்டு வந்து பணத்தை தான் வேஸ்ட் பண்ணேன். ஒன்றுமே மாடு வாங்கி எதுவுமே சாதிக்கலை, எதுவுமே செய்யலை. வெட்டியாக வந்து இப்போ 30,000க்கு வாங்குறேன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது 20,000க்கு எடுத்துக்கிட்டாங்க. அது எல்லாமே வந்து பண நஷ்டமும் சரி, நம்ம மனசு விஷயமாகவும் நஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மனதளவில் நம்ம ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுவோம். சரிங்களா? பணங்கிறது வந்து அழிஞ்சு போனாலும் திருப்பி சம்பாரித்து அதை எடுத்துடலாம். ஆனால் வந்து மனசு ரீதியாக நம்ம வந்து பெரிய கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது மன ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நீங்கள் வந்து கறவை மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களோட ஜாதகத்தை கொண்டு பாருங்கள். பார்த்துட்டு கறவை மாடு வளர்க்கலாமா, உங்களுக்கு கால்நடை கரெக்டாக இருக்குமா, வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான வேலைகளை பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து மாடு வாங்குறதுங்கிறது வந்து நம்ம வந்து வளர்க்குறதுக்கு அது சாத்தியப்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, கட்டாயமாக வந்து கறவை மாடு பற்றி போய் ஜாதகத்தில் கேட்குறீங்கன்னா நம்மளோட கலர் நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த கலர் பொருத்தமானதாக இருக்குங்கிறதையும் ஜாதகத்திலேயே சொல்லுவாங்க. அதை முதல்ல கட்டாயமாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா கால்நடையை தேர்வு செய்யுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கால்நடைகள் எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயமாக அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு ஆடு கோழி அப்படிங்கிறத அதையுமே கேட்டுக்குங்க. ஆடு கோழி வளர்க்கலாமா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. அப்படி செஞ்சுட்டு அது ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை செய்யுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஜாதகங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கால்நடை வளர்ப்புமே இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் உழைப்பு மட்டுமே இருந்தால் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் நம்ம வந்து வாங்க போகிறோன்னா நம்மளோட ஜாதகத்துக்கு இந்த கால்நடைகள் பொருத்தமானதாக இருக்குமா, நமக்கு வந்து அது கரெக்டாக அமையுமா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மாடு அமையிறதும் மனைவி அமையிறதும் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு செய்யும் பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி மாடு அமையும். அதை வந்து கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கறவை மாடு வாங்க போகிறீங்கன்னதும் போனோம் பார்த்தோம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துடுங்க. ஜாதகத்தை பாருங்கள். கட்டாயமாக வந்து சரி வரும் அப்படிங்கிற பட்சத்தில் மாடை வாங்குங்க. நிறைய பேர் வந்து நம்ம பால் கறந்து ஊற்றி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் கறவை மாட்டை தேர்வு செய்வோம். நம்ம வந்து உடனே வாங்கி அதில் போட்டு அதில் நஷ்டம் ஏற்படும் பொழுது மனது ரீதியாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதை வந்து தவிர்க்கணுன்னா இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து என்னோடய அனுபவத்திலே நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் யாருமே இனி அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலியை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கட் பண்ணுமா, ஒரு நிமிஷம் மறந்துட்டோமா. அதனால் எல்லாருமே வந்து இந்த காணொலியை ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கறவை மாடு வாங்க போகிறீங்கன்னா A to Z தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்மளோட ஜாதகத்துக்கு அது பொருந்துமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சொல்லலாம் கால்நடை வளர்ப்பு எடுத்துகிட்டு இப்போ ஜாதகத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான் வந்து காலங்காலமாக எல்லா கிராமங்களிலுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றது. அதனால் நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்க தவிர்த்துடுங்க. எங்களை மாதிரி கிராமங்களில் இருக்கிறவங்க கட்டாயமாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சுமி சேனலோட இணைந்திருங்க. ஷார்ட் கட். ரொம்ப மழை வந்துருச்சு நிறுத்திடுமா, மழை வந்துருச்சு நிறுத்திடுமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மழை வந்துருச்சு நிறுத்திடுமா.